ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து வந்து சென்னையில படிச்சுட்டு அஸ் அ ஃப்ரெஷரா 9.5 எல்பிஏ வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்காரு. நான் வந்து திருத்தணி சைடுல வந்து வில்லேஜ்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு, இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணி, இப்போ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கேங்க. 9.5 லேக்ஸ் எல்பிஏக்கு. ஒரு 4 இயர், 5 இயர் இருக்க டெவலப்பர்ஸ்க்கே வந்துட்டு 9.5ன்றது ஒரு ட்ரீம் ஜாப். ஸோ அத கிராக் பண்றதுக்கு பர்சனலா நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்க அஸ் அ ஃப்ரெஷரா? டிஎஸ்ஏ வந்து நான் வந்து ஸ்ட்ரைவர் ஷீட் ஃபாலோ பண்ணேன். சைட் பை சைடு லீட் கோட் வந்து டெய்லி சேலஞ்சஸ் குடுப்பாங்க. அத போட்டுட்டு வந்தேன். இப்போ அஸ் அ ஃப்ரெஷரா பிளேஸ் ஆறதுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல பர்சனலா நீங்க டெவலப் பண்ண ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து இன்டர்வியூல வந்து அட்டெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்கணும்னா ஸ்கில் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஃப்ரெஷர் இல்ல கேரியர் கேப் இருக்க கேண்டிடேட் ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா யூனிக் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணலாம். ஹாய், ஹலோ, திஸ் இஸ் கிருத்திகா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரதாப். ஸோ பிரதாப் வந்து திருத்தணி பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து வந்து சென்னையில படிச்சுட்டு அஸ் அ ஃப்ரெஷரா 9.5 எல்பிஏ வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ அவரோட பிளேஸ்மெண்ட் ஜர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த என்டையர் வீடியோ பார்க்க போறோம். ஹாய் பிரதாப். ஹாய். ஸோ உங்கள பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுங்க பிரதாப். நான் வந்து திருத்தணி சைடுல வந்து வில்லேஜ்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு, இப்ப காலேஜ் ஜாயின் பண்ணி, இப்போ ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கேங்க. 9.5 லேக்ஸ் எல்பிஏக்கு. ஓகே. பிரதாப், நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனி இப்ப நீங்க பிளேஸ் ஆன கம்பெனி அட்டெண்ட் பண்ணீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணி ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன் மேம். ஓகே. அந்த கம்பெனி வந்து இன்டர்வியூக்கு போனேன். ஃபர்ஸ்ட்டு டெக்னிக்கல் ரவுண்ட் போனேன். டெக்னிக்கல் ரவுண்ட் 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ரிஜெக்ட் ஆயிட்டேன். 2ல வந்து ஷார்ட் லிஸ்ட். ஸோ அதுலருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க? அடுத்து இந்த கம்பெனில பிளேஸ் ஆறதுக்கு என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க? உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும் இதுலலாம். அதாவது அப்போ வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தேன். அப்பதான் வந்து பிளேஸ்மென்ட்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதனால வந்து அந்த இன்டர்வியூல சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்ததுனால, அவங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் வந்து தெரியாது. அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த மாரி கேட்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்படி கேட்குறாங்க அந்த மாரி தெரிஞ்சுச்சு. அதனால செகண்ட் இன்டர்வியூவே இந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன். பிளேஸ் ஆயிட்டேன். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர், 5 இயர் இருக்க டெவலப்பர்ஸ்க்கே வந்துட்டு 9.5ன்றது ஒரு ட்ரீம் ஜாப். ஸோ அத கிராக் பண்றதுக்கு பர்சனலா நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணீங்க அஸ் அ ஃப்ரெஷரா? அதாவது டிஎஸ்ஏ மெயினா தெரிஞ்சிருக்கணும் மேம். ஓகே. ஆ டிஎஸ்ஏ வந்து நான் வந்து ஸ்ட்ரைவர் ஷீட் ஃபாலோ பண்ணேன். அதாவது ஸ்ட்ரைவர் ஷீட்டுன்றது எல்லா டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன்ஸும் அவங்களே யூடியூப் வீடியோலயும் போட்டிருப்பாங்க. என்னென்ன கொஷினுக்கு எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், அந்த மாரி சொல்யூஷன்ஸு யூடியூப் வீடியோலயே போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைவர் மெயினா ஃபாலோ பண்ணேன். சைட் பை சைடு லீட் கோட் வந்து டெய்லி சேலஞ்சஸ் குடுப்பாங்க. அத போட்டுட்டு வந்தேன். ஓகே. ஸோ இப்ப கரண்ட்டா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்கல்ல. ஆ அந்த கம்பெனில எத்தன ரவுண்டு அட்டெண்ட் பண்ணீங்க? எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அந்த ரவுண்ட்ஸ்ல? அதாவது மொத்தம் 3 ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருந்துச்சு. அதாவது டிஎஸ்ஏ கொஸ்டின் இருக்கும், எஸ்கியூஎல் இருக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் 1, டெக்னிக்கல் ரவுண்ட் 2லயே வந்து ஹெச்ஆர்ஓ இருந்துச்சு. டெக்னிக்கல் ரவுண்ட் 1ல வந்து பேசிக்கா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், அதாவது ரெஸ்யூம்ல என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் நான் வந்து போட்டிருந்தேனோ அது எல்லாத்தையும் கேட்டாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் 2லயும் ஹெச்ஆர்லயும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து மெயினா கேட்டாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட்ல நார்மலா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அந்த மாரி கேட்டு முடிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெஷரா பிளேஸ் ஆறதுக்கு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனி ரிஜெக்ட் ஆனேன்னு சொன்னேன்ல. அந்த கம்பெனி போம்போது தான் தெரிஞ்சுச்சு, என்னோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது. நான் வந்து ரொம்ப நர்வஸா பேசிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட அப்போ. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாரி தெரிஞ்சுச்சு. அதனால தான் செகண்ட் இன்டர்வியூல கொஞ்சம் கிராக் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல வந்து நீங்க இன்னும் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்டின்னா, இப்ப ஃப்ரெஷரா ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னா, எந்த மாரியான ஸ்கில்ஸ் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அதாவது இப்போ வந்து ஏஐ வந்து அதிகமா ப்ளூம் ஆயிட்டு இருக்கு மேம். அதனால வந்து பைத்தான் ஏஐ சம்மந்தமா நெறைய வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா, அடுத்த ஒரு 10 வருஷம் அந்த மாரி ஏஐ வந்து ரொம்ப ப்ளூம் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால ஏஐ சம்மந்தமா எம்எல் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாரி நெறைய வந்து டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாரி நெறைய கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்லாம் எடுத்து படிச்சு ஏஐ வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே. இயர்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெஷரா நீங்க ஒரு ரெஸ்யூம் கண்டிப்பா பில்ட் ஆ பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்யூம்ல அதாவது கிராக் பண்ற மாரியான விஷயம் என்னென்ன நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்க?
அதாவது இப்போ வந்து ரெஸ்யூம்லாம் வந்து ஏடிஎஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று வச்சு அதை வச்சே ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் முடிச்சிடுறாங்க மேம். அதுக்கு வந்து ஓவர்லீஃப்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஆன்லைனில். அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். அந்த ஓவர்லீஃபில் பண்ணும்போது அதாவது அது அந்த ரெஸ்யூம் வந்து நார்மல் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மேட்டடாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் ரெஸ்யூம், இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அதில் தான் நான் வந்து என்னோட எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன், ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டு பில்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் எனக்கு யூஸ் ஆச்சு. ஓகே. பிரதாப், நீங்க இப்போ அஸ் அ ஃப்ரெஷரா பிளேஸ் ஆறதுக்கு உங்களோட ஸ்கோர்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இல்ல பர்சனலா நீங்க டெவலப் பண்ண ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சிஜிபிஏ இம்பார்ட்டன்ட். ஸ்கோர் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைக்கணும்னா ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஓகே. 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கரண்ட்டா நீங்க என்ன ஸ்கில் எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க? நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து எனக்கு ஜாவா வந்து ரொம்ப பிடிக்கும், தெரியும். பைத்தானும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ் நல்லா தெரியும். அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஓகே. உங்கள மாரி நெறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ் ஏதாவது? டெய்லியும் லீட் கோடில் டெய்லி சேலஞ்சஸ் இருக்கும். அதை டெய்லியும் அட்டன் பண்ணணும். டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸி, அதில் வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஈஸி, நார்மல், ஹார்ட்னு. டெய்லியும் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியில் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஷின்ஸ் அந்த மாதிரி ஒரு 1 மந்த் 2 மந்த் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஓகே பிரதாப். தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்டர்வியூ. அண்ட் இது கண்டிப்பா உங்கள மாரி ஜாப் தேடுற ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ மேம்.